நம்ம ஹியூமன்ஸாக இருக்க விரும்புகிறோம். சூப்பர் ஹியூமன்ஸாக இருக்க இன்னும் ரொம்ப விரும்புவோம். ஒரு குழந்தையிலேருந்து எல்லாருமே அந்த விஷயம் பிடிச்சிருக்கும். அப்போ யாரால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமோ அவங்க சூப்பர் ஹியூமனாக இருக்கலாம். ஒரு பார்ட்டிகல்னா பார்ட்டிகளோட நேச்சர் ஒரு பார்ட்டிகல்ன்றத விட ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்னா அந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஒரு மெட்டல் கிட்ட சொல்கிறேன், ஒரு மோல்டு ஆகிட்ட பிறகு அந்த மோல்டுக்குள்ளே இருக்கிற வடிவமாக தான் இருக்க முடியும். ஆனால் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கப்போ அது எந்த மோல்டுக்கு வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பார்ட்டிகலாக இருக்கிறத விட ஒரு ஃபீல்டாக இருக்கிறப்போ எந்த பார்ட்டிகலாக மாறுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. நம்ம ஒரு எலிமெண்ட்டாக இருக்கிறப்போ அது ரியாக்டண்ட்டாக இருக்குது. அது 10 விதமான பொருள் கூட சேர்றப்போ 10 விதமான ப்ராடக்ட்ஸை தரோம்னா நம்ம ஒரு ப்ராடக்டாக இருக்க விரும்புவோமா, இல்லை எலிமெண்ட்டாக இருக்க விரும்புவோம்னா எலிமெண்ட்டாக இருக்க தான் விரும்புவோம். ஏன்னா வந்து எந்த நேரத்தில் வேணாலும் எதுவாக வேணாலும் மாறிக்கலான்ற சாய்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஹியூமனுக்கு இருக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக விரும்புவோன்றது, ஃப்ரண்டல் லோபுக்கு போக விரும்புவோன்றதும் ஒன்றுன்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஹின் பிரெயின், எமோஷனல் பிரெயின், நம்மளோட காக்னேட்டிவ் பிரெயினுக்கு நம்ம வந்துடுது. இன்னும் டீப்பான காக்னேட்டிவ் இது பீட்டா சிச்சுவேஷன், இன்னும் ஆல்ஃபா, தீட்டா, டீப், டெல்டா இந்த அளவுக்கு எல்லாம் போக முடிஞ்சதுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இடத்துக்கு போயிடுவோம். நம்ம ஈகோவில் நான் என்ற ஒரு இடத்துல இருந்து, அதாவது முன்னே நம்ம சொல்லுவோம் ஸ்மால் ஐலேருந்து பிக் ஐ, பிக் ஐன்றது சிங்குலாரிட்டி, ஸ்மால் ஐ என்ன நான் மட்டும் நான் இந்த ஃபுல் இருப்பையே நம்மளால் நினைக்கிறதுன்ற இடத்துக்கு வந்துடுவோன்ற இடத்துக்கு வருது. அந்த மாதிரி ஹின் பிரெயின்ன்றது ஃப்ரண்டல் லோபுக்கு வந்துருச்சுன்னா ஃப்ரண்டல் லோபில் டீப்பான ஃப்ரீக்வன்சிக்கெல்லாம் வந்துடுறப்போ கிரியேட்டிவ் மோட், சர்வைவல் மோட்லேருந்து கிரியேட்டிவ் மோடுக்கு வரப்போ இந்த வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும். நம்ம குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்கிறோம், டோட்டல் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அந்த டோட்டல் பொட்டன்ஷியல் மொத்த பொட்டன்ஷியல் என்ன ஆகணும்னா என் பொட்டன்ஷியல் நான் விட்டப்போ தான் மொத்த பொட்டன்ஷியல் எனக்கு கிடைக்கும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸ்மாலிலேருந்து பிக் ஆகிறது அந்த மாதிரி ஃபீலிங் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஆல் சென்சேஷனும் எனக்கு இருக்கும், இல்லை நோ சென்சேஷன் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு எல்லாமே நான் என்னும்போது அங்கே டோட்டல் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த டோட்டலில் வாய்ப்புகளில் அதாவது இது வந்து எலிமெண்ட் இருக்குது, இன்டர்மீடியேட் அது கூட வேறு ரியாக்டன் சைடில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது கூட என்ன சேர்க்கணுன்ற பொறுத்து இங்கே நம்ம ப்ராடக்ட் வரன்றப்போ எனக்கு இங்கே ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் எடுக்க முடியுன்றப்போ எது கூட சேர்த்து நான் செலக்ட் பண்ணுறது மூலமா நான் எந்த ப்ராடக்ட்டை மாறணும்னு நினைக்கிறேனோ அந்த டைமுக்கு நான் மாறிக்க முடியும். அப்போது அந்த ப்ரொசீஜர் வழியாக நான் செயல்பட முடியும். அந்த எனர்ஜி ஃபோர்ஸாக ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆக முடியும். அது நமக்கு புரியுது, அது ஃப்ளூயிடிட்டின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பார்ட்டிகலாக இருக்க முடியாது, அது ஃபீல்டாக மாறிச்சுன்னா எனர்ஜி மாறிச்சுன்னா அதுலேருந்து மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி நம்ம வேணுன்ற மாதிரி உருவத்தை எடுத்துக்கலாம். உருவம்னா நம்ம என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆகிக்கலாம்னு நமக்கு புரியுது. அதாவது ஈகோ நான் இப்படி தான் ஈகோ இல்லாமல் இருந்தாலே நம்ம சிங்குலாரிட்டிக்கு போயிடும், அதாவது ஃபீல்டுக்கு போயிடும், பார்ட்டிகலாக இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வேணுன்ற பார்ட்டிகலாக வேணுன்ற இடத்துல வேணுன்ற கிராவிட்டி கொடுக்குறது மூலிமா அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஈகோவில் இருக்கிற ஒரு விஷயத்தை விடுறது மூலிமாவும் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிது, ஸ்பேஸ் ஏற்படுத்திக்கிறது மூலமாக இன்னொன்று நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் காலி இடம் கிடைக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நியூவாக ஒன்று நம்ம ரிசீவ் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற பழசை விட்டுருந்தா நமக்கு புரியுது. தேவையில்லாத பழசை கஷ்டப்படுத்த பழசை விடுறப்போ தேவையான நியூ நமக்கு கிடைக்கும் நமக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு டோட்டல் பொட்டன்ஷியலான ஒரு நிலைமை அடையிறது தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம்னா அதுதான் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்க ஒன்றா மாறுறதுக்கான வாய்ப்புன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புறேன். நன்றி. இந்த மாதிரி ஹின்பிரெயின்லேருந்து ஃப்ரண்டல் லோப் வரதுக்கு ஆர்ட்லேருந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஆர்ட், ரீடிங், ரைட்டிங், ஸ்டடீஸ், மெடிடேஷன், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிற உணர்வு நம்ம ப்ரீத்திங்கை ஸ்லோ பண்ணுறது மூலமாக நம்ம பிரெயினுக்கு புரிய வைக்கிறது மூலமா நம்ம நம்பிக்கை மூலமா நம்ம கிராவிட்டி கொடுக்குறது மூலமா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம உருவாக்கிக்க முடியும், படைச்சிக்க முடியும், நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். டோட்டல் பொட்டன்ஷியலேருந்து நம்ம ஃபியூச்சர்ன்றதை நம்ம புரிஞ்சு முடியிருக்கும். இதுக்கான முயற்சி எப்படி இருக்கும்ன்றதை ஃபிசிக்கலாக ஐம்புலங்களை வச்சுட்டு உழைக்கிறது மட்டும் மூலயமா இருக்கா, அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபீல்டை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறது மூலயமா அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ஏற்படுறதுக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் பேக்கில் மறுபடியும் ஃபீல்டு வந்துட்டு இந்த ஃபீல்டிலேருந்து செலக்ட் பண்ணி மூவ் ஆகுதுன்றது எவ்வளோ நல்லா இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்புறேன். நன்றி.